பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் இன்று 10 மணி அளவில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று நேற்று அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் லெட்டர் பேட் அதில் அறிவிக்காமல் அவர் பேஸ்புக்கில் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது 10:45 மணியாகியும் மொத்தமுள்ள 206 மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகளில் 8 பேர் மட்டுமே கலந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் அன்புமணி ராமதாசும் இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று இப்போது வரை கலந்து கொள்ளவில்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சித்திரை முழுநிலவு அந்த மாநாட்டிற்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் திடீரென இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நேற்று மாலை அறிவித்தார். அந்த மாலை அவர் அறிவித்த அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கவில்லை. இது தைலாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர் மட்டுமே, அதாவது ஒற்றை இலக்க நம்பர் எண்ணில் 8 பேர் மட்டுமே கலந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பிரிக்கப்பட்ட அந்த 100க்கும் மேற்பட்ட 106 மாவட்டங்களில் உள்ள அந்த 216 பேரில் 8 பேர் மட்டுமே கலந்திருப்பதாக இதுவரை தகவல் வெளியாகி இருக்கிறது. பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட சில முக்கிய டாக்டர் ராமதாஸுக்கு நெருக்கமான சில முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்திருப்பதாக தகவல் வெளியான சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக டாக்டர் ராமதாஸின் அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டு பேச்சு தொடர்பாக ஒரு சர்ச்சை வெளியான நிலையில் அவர் கூட்டணி வைப்பது மற்றும் நிர்வாகிகளை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அந்த மாநாட்டில் அவர் அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் பெருமளவில் பங்கேற்காத நிலையில் புறக்கணித்திருப்பதாகவும் அது அவர்கள் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் முறையான அறிவிப்பு இல்லாததால் தாம் இந்த மாநாட்டை அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் கன்னியாகுமரியிலிருந்து இன்று காலையில் நேற்று மாலையில் டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார். தென் மாவட்டங்களில் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க அவர்கள் வர வேண்டும் என்றால் இன்று மதியம் வரை கூட ஆகலாம் பயண நேரம். விமான பயணத்தை தவிர்த்து விட்டு அவர்கள் காரிலேயோ அல்லது ரயிலிலேயோ வந்தால் காலையில் வந்தடைவதே மிகவும் தாமதமான சூழ்நிலையாகும். அதாவது விழுப்புரம் சென்று அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு கால அவகாசம் இல்லாத ஒரு நிலையில் டாக்டர் ராமதாஸ் இந்த திடீர் அறிவிப்பை எப்படி வெளியிட்டார்? நாள் அவகாசம் நேரம் கொடுக்காமல் அவர் அறிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் மீண்டும் மோதல் முற்றுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே அந்த இளைஞரணி தலைவர் முகுந்தனை நியமித்ததில், இளைஞரணி செயலாளராக அந்த முகுந்தனை நியமித்ததில் கருத்து வேறுபாடு இருந்தது. அதன் பின்னர் இருவரும் இணைந்து பங்கேற்ற நிகழ்வுதான் அந்த சித்திரை முழுநிலவு மாநாடு என்ற அந்த வன்னியர் சங்கத்தின் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் பேச்சும் சர்ச்சைக்குரிய வகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணி வைப்பது மற்றும் கட்சி நிர்வாகிகளை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸின் பெயரை ஒரு சில முறை மட்டுமே குறிப்பிட்டு பேசியதாகவுமே இந்த சர்ச்சையான கருத்து ஏற்பட்டது.